இதை துவங்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு கூட, லார்ட் let this not be a routine Bible study. இது ஒரு மெக்கானிக்கலான ஒரு ரொட்டீனான ஒரு பைபிள் ஸ்டடியாய் மாறிவிட வேண்டாம். ஒவ்வொரு புதன்கிழமை சாயங்காலமும் இதிலே நாம் அமர்ந்திருக்கும் போது அமர்ந்த இருதயத்தை தாரும். இருதயத்தின் ஆழத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு நேராக அவேக்கன் பண்ணப்படத்தக்கதாக. சோ ஒரு 2-3 காரியங்கள் சொன்னேன். இவைகளெல்லாம் நம்மிலே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவேக்கன் பண்ணப்பட வேண்டும் என்று. அதை இன்னொரு வெர்ஷன்ல நாம் சொல்லுவோமே ஆனால், faith is being awakened. விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம் எனக்குள்ளே அவேக்கன் பண்ணப்பட வேண்டும், உயிர் மீட்சி செய்யப்பட வேண்டும் என்கிற ஜெபத்தோடு காணப்படுவோம். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அதை நம்மளே செய்வார். சோ ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துக்கு நாம் செல்லலாம். தொடர்ந்து இந்த 4வது அதிகாரத்தை ஒரு சில வாரங்களாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கடந்த வாரத்திலே 13 முதல் 15 வரையிலும் கற்றுக்கொள்ளும்படியாக நாம் எடுத்தோம். ஆனால் 13வது வசனத்திலே மாத்திரம் நிற்க வேண்டியதாயிற்று. 13 முதல் 15, அதிலே 13 அந்த தொடக்கம் இன்ட்ரோடக்ஷன்லே விசுவாசம் என்கிற காரியத்தை குறித்து சில பொருள் விளக்கம், டெஃபினிஷன்ஸ் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தபடினாலே கொஞ்சம் அதை முடிக்க முடியவில்லை. ஆகையினாலே இன்று மீண்டுமாக 13, 14, 15 நாம் வாசித்து அந்த 3 வசனங்களையும் முழுமையாக கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. நாம் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்கிறபடி அருமையானவர்களே, நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், அல்லது வேறு வார்த்தையிலே சொல்வோமே ஆனால் விசுவாசத்தினாலே ரட்சிப்படைதல், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல், விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுதல் என்கிற காரியம், அல்லது விசுவாசத்தினாலே மறுபிறப்படைதல் என்கிற காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கேதான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த காரியத்தையும் நீங்கள் தெளிவாக பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் கடந்த காலத்திலே நடந்த அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து சொல்லும் போது, நான் விசுவாசத்திலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே நீதிமான் என்று தேவனாலே ஒரு நாளிலே பிரகடனப்படுத்தப்பட்டேன் என்று நாம் சொல்லுகிறோம். அது போலவே நாம் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்றாடகம் சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதை இன்னொரு விதத்திலே சொல்வோமே ஆனால், பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ப்ராசஸ்க்கு நாம் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லது ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுவும் விசுவாசத்தினாலே தான். அதையும் கூடவே நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம், நம்முடைய இருதயத்திலே ஆழமாக பதித்து கொள்ள முயற்சி செய்வோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 3ஐயுமே சொல்லுகிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது, அல்லது நீதிமானாக நான் பிரகடனப்படுத்தப்பட்டேன், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதை சொல்லும் போதும் விசுவாசத்தினாலே மாத்திரம், கிருபையினாலே மாத்திரம். அது மாத்திரமல்ல, நான் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதுவும் விசுவாசத்தினாலே மாத்திரம், கிருபையினாலே மாத்திரம் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். அதையும் சேர்த்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொண்டே வருகிறார். 3வது, இறுதியாக நாம் ரட்சிக்கப்பட போகிறோம். நாம் மரித்து பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்கும் போதாகிலும் சரி, அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகையின் போதாகிலும் சரி, அந்த நித்தியத்திலே நாம் பிரவேசிக்கும் போது முழுமையாக ரட்சிக்கப்படுகிறோம், அல்லது அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது. அதுவும் விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு என்கிற இந்த 3 காலங்களிலே உள்ள அந்த ரட்சிப்பும் இணைந்து விசுவாசத்தினாலே மாத்திரம் என்பதை தான் இங்கே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது 3வது அதிகாரம் 27 முதல் 31 அதை வலியுறுத்தி, அந்த வசன பகுதியிலே, அந்த பேசேஜ்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வலியுறுத்தி பேசுகிறதை நாம் கற்றுக்கொண்டோம். அதன் பின்பு 4வது அதிகாரத்திலே
ஆபிரகாமை முன்னிறுத்தி 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரையிலும் ஆபிரகாம் எப்படி கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்படவில்லை, மாறாக கிருபையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான், அது அவனுக்கு ஆசீர்வாதமாக வந்தது என்று தாவீது எழுதின சங்கீதத்திலிருந்தும் அவர் ரெஃபரன்ஸ் எடுத்து மிக அழகாக விளக்குகிறதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்தோம். அதன் பின்பு 9வது வசனம் முதல் 12வது வசனம் வரையிலும் விருத்த சேதனத்தினால் அல்ல, ஆபிரகாம் விருத்த சேதனத்தினாலே அல்ல கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டான், விருத்த சேதனத்தினாலே அல்ல விசுவாசத்தினாலே மாத்திரம் ரட்சிக்கப்பட்டான். அதுபோல நாமும் ஞானஸ்நானத்தினாலே அல்ல, ஞானஸ்நானம் நிச்சயமாக நாம் எடுக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நீதிமான் என்று தேவனாலே பிரகடனப்படுத்தப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆனால் ஞானஸ்நானம் என்பது என்னுடைய ரட்சிப்புக்கு தகுதியாக முடியாது. ஞானஸ்நானம் என்பது என்னுடைய தேவன் என்னை நீதிமானாக பிரகடனப்படுத்துவதற்கு அல்லது தேவன் என்னை நீதிமானாக்குவதற்கு, தேவனுடைய சமூகத்திலே நான் அங்கீகரிக்கப்பட்டவனாக நிற்பதற்கு என்னை தகுதி உள்ளவனாக இந்த ஞானஸ்நானம் மாற்றுவதில்லை, அல்லது ராப்போஜனமும் மாற்றுவதில்லை. இப்படி நாம் சரீரத்திலே செய்யும் எந்த விதமான சடங்காச்சாரம் போன்ற காரியங்கள் இதற்கு உதவுவதில்லை என்று அந்த வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டோம். 9 to 12. இந்த நாளிலே 13 முதல் 15 வரை உள்ள வசனத்தை நான் மீண்டுமாக வாசிக்கிறேன். இங்கே எப்படி என்ன காரியத்தை அவர் சொல்லுகிறார் என்பதை குறித்த முகவுரையை நாம் கற்றுக்கொண்டோம். விசுவாசத்தினாலே, அதாவது நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதினாலே அல்ல, விசுவாசத்தினாலே, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதினாலே அல்ல, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அல்லது கிருபையினாலே நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்பதை நான் வாசிக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்திலே மிகவும் தெளிவாக அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். 13, 14, 15. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. சோ இந்த 3 வசனங்களிலே தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகளை புதிதாக இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார் என்று பார்த்தோம். அதுல ஒன்று நியாயப்பிரமாணம். சோ மனிதன் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதினாலே, தேவன் அருளிய நியாயப்பிரமாணம் தான், நியாயப்பிரமாணம் மிகவும் நல்லது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதின் நிமித்தமாக அல்லது என்னுடைய சரீர முயற்சியினாலே நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதினாலே நான் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதினாலே அவன் நீதிமான் ஆக்கப்படவில்லை. ஏனென்றால் ஆபிரகாம் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட பின்பு 430 ஆண்டுகளுக்கு பின்புதான் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆகையினாலே ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதனாலே நிச்சயமாக நீதிமான் ஆக்கப்படவில்லை. ஆனால் மாறாக என்ன வாசிக்கிறோம்? 13வது அதிகாரத்திலே அவனுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? உலகத்தை சுதந்தரிப்பான் என்று. அந்த ஆதியாமம் 12வது அதிகாரத்திலே பார்ப்போமே ஆனால் கானான் தேசத்தை சுதந்தரிப்பான் என்று இருக்கிறது. ஆகையினாலே கானான் தேசத்தை மாத்திரம் சுதந்தரிக்கும் வாக்குத்தத்தம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. தொடர்ந்து வருகிற பேசேஜஸ்லயும் மிக தெளிவாக தெரியும். அதே நேரத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்திலே அவனை குறித்து, ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்கிற காரியங்களும் மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. அவன் இனி வரும் உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உன்னுடைய சந்ததியின் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் போது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றோடு சேர்ந்து நான் முழு பூமியை அல்லது முழு உலகத்தை நான் சுதந்தரிப்பேன். அது மாத்திரமல்ல,
தேவனால் அஸ்திபாரமிடப்பட்ட, அஸ்திபாரங்கள் உள்ள, தேவனால் கட்டப்பட்ட அந்த நகரத்தை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன் என்று அதை விசுவாசித்தான். அதை விசுவாசிக்கும்படியாய் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. சோ நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, வாக்குத்தத்தத்தினாலே. அருமையானவர்களே, அந்த வாக்குத்தத்தத்திற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லை. வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே சுதந்திரிக்கப்படுகிறது என்று நான் பார்த்தோம். அருமையானவர்களே, இந்த விசுவாசத்தினாலே அல்லது கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு என்கிற காரியம் எதனால் இப்படி இந்த ரட்சிப்பு, இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் எதனால் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த கோர் குரூப்ல இருக்கிறவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். ஆனாலும் புதிதாக ஒரு சிலர் இணைந்திருக்கிறபடினாலே இவைகளையும் நாம் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. 2 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, மனிதன் தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்ட கூடாது என்பது தேவனுடைய மிக பெரிதான ஒரு காரியம். நான் இந்த நன்மையை செய்தேன், ஆகையினாலே எனக்கு நான் தேவனுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டவனாக நிற்க வேண்டும் என்பது தேவனிடத்திலே எதிர்பார்க்க கூடாத, எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியம். அப்படி நாம் வருவோமேயானால் தேவனை கடன்பட்டவராக நாம் மாற்றுகிறோம். தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல என்பதை இதே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே மிக தெளிவாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே இந்த ஒரு டெஃபினிஷன், ஒரு பொருள் விளக்கம் பார்த்தோம். ஒரு தேவனுடைய மனிதன் எழுதியிருந்த அந்த கொட்டேஷனை ரொம்ப தெளிவாக பார்த்தோம். 2 கரங்களையும் அதுல பிக்சர்ல பார்த்தோம். அருமையானவர்களே, ஒன்றும் இல்லாதபடி தேவனுடைய சமூகத்திலே வருகிறது, அல்லது விரிக்கப்பட்ட வெறுமையான கரங்களோடு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் வரும்போது பாவியாகிய நான் அல்லது மனிதனாகிய நான் கான்ட்ரிபியூட் பண்ணும்படியாக எனது கரங்களிலே ஒன்றுமில்லை என்று வருவதுதான் விசுவாசம். ஏனென்றால் அந்த மேட்டிமை முற்றிலுமாக தரைமட்டம் ஆக்கப்படுகிறது. 2 வசனங்களை வாசிப்போம் என்று நான் சொன்னேன். 147வது சங்கீதம், சங்கீதம் 147, சங்கீதம் 147 நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 147. பத்தாவது வசனத்தையும் 11வது வசனத்தையும் தயை கூர்ந்து நீங்கள் உங்களுடைய வேதாகமத்திலே பாருங்கள், இல்லாவிட்டால் கவனமாக கவனியுங்கள். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இதை நான் எப்பொழுதும் சொல்லுவது, அந்த parallel phrases, 2 சொற்றொடர் அங்கே இருக்கிறது, அல்லது 2 வாக்கியங்கள் இருக்கிறது. இந்த 2 வாக்கியங்களும் ஒரே காரியத்தை வலியுறுத்துகிறது. என்ன காரியத்தை வலியுறுத்துகிறது? 2வது வாக்கியத்தை பாருங்கள். வீரனுடைய கால்களில் அவர் பிரியப்படார் என்றால், வீரனுடைய வீரத்திலே அவர் பிரியப்படார். அதை வலியுறுத்தி சொல்லும்படியாக 1வது சென்டென்ஸ் எப்படி சொல்லுகிறது? அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், அல்லது மனிதனுடைய பலத்திலே அவர் விருப்பமாயிறார், அல்லது இதை வேறு விதத்திலே சொல்லுவோமே ஆனால் மனிதனுடைய பலத்தை அவர் அருவருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். அவர் விரும்புவதில்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ஆனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே எல்லா மனிதர்கள் என்கிற கேட்டகரியில வருகிற எல்லாரும் தேவனால் அருவருக்கப்படத்தக்கவர்கள். கிறிஸ்துவினாலே அல்லது கிறிஸ்துவுக்கு உள்ளேதான் நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம், அன்பை பெறுகிறோம் என்பதை நாம பார்த்தோம். அடுத்த வசனத்தையும் வாசிக்கிறேன். ஆனால் யாரிடத்திலே அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமது கிருபைக்கு, கிருபை என்றால் ஈவாக கிடைக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு என்பது வெறும் அது இனாமாகத்தான் வழங்கப்பட வேண்டும், இனாமாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும்.
வெறுமையான கைகளிலே நான் ஒன்றுமில்லை என்று, நான் உமக்கு கொடுப்பதற்கு என்னுடைய கரங்களிலே ஒன்றுமில்லை என்று வந்து அதை பெற்றுக்கொள்ளதான் முடியும். அது ஈவாகத்தான் கொடுக்கப்படும் என்பதை தான் நாம் இந்த வசனங்களிலே, அது கிருபையாக அப்படின்னு சொல்லும் போது ஈவாக, அந்த 4வது அதிகாரத்திலே முதல் வசன பகுதியை நாம பார்க்கும்போது பிளெஸ்ஸிங் ஆக, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அது ஆசீர்வாதமாக, கிருபையின் ஆசீர்வாதமாக அது வருகிறது. அதை வெறுங்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். வெறுங்கையா, அந்த கிரியை இல்லாமல் என்று சொல்லும் பொழுது என்னுடைய கையை வெறுமையாக்கி வருவதுதான், நான் என்னிடத்திலே கொண்டு வரும்படியாய் ஒன்றுமில்லை என்று வெறுமையாக்கி வருவதுதான் விசுவாசம். சோ இப்படி வருவதனாலே தேவன் மகிமைப்படுகிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி அந்த படத்திலே நாம பார்த்தது போல கையை விரித்து கொண்டு தன்னை வெறுமையாக்கி தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று மனிதன் வரும் பொழுது மனிதனுடைய மேட்டிமை அங்கே தகர்க்கப்படுவதோடு கூட தேவன் அங்கே மகிமைப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு காலையில ஒரு சின்ன கொட்டேஷன் ஒண்ணு பார்த்தேன். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் உடைய கொட்டேஷன், ஆக்சுவலா அவருடைய ஒரு செர்மன், செய்தியினுடைய தலைப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 17வது 18வது நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த தேவ மனிதர்களுடைய அந்த செர்மனுடைய கேப்ஷனே போதும் நமக்கு. அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. என்ன சொல்லுகிறார்? என்ன அந்த செர்மனுடைய டாபிக் என்னன்னா, God glorified in man's dependence. மனிதன் முழுமையாக கடவுளை சார்ந்து கொள்ளும் போது தேவன் மகிமைப்படுகிறார் என்பதுதான் அந்த செர்மனுடைய டாபிக். ரட்சிப்பை அல்லது நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற காரியத்தை தேவன் அப்படிதான் டிசைன் பண்ணி இருக்கிறார் என்று விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். சோ இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் வெறுமையாக்கப்பட்டவனாக, தன்னுடைய கரங்களை விரித்தவனாக, நான் பாவியான மனுஷன் என்று அவன் அதை பெற்றுக்கொள்கிறான். அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். இன்னொரு காரியத்தையும் நான் இந்த 13வது வசனத்தினுடைய அடிப்படையிலே சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, கிரியைகளினாலே அல்ல அப்படின்னு சொல்லும் போது தம்பி இளங்கோ ஒரு நாள் அவங்களாவே ரைஸ் பண்ணாங்க. மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி, மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் அநேக வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கிரியைகளினாலே அவர் நியாயம் தீர்க்கிறவர் என்று. வேகமாக வாசிக்கிறேன். 2வது அதிகாரம், இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் என்று. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம் நம்ம எல்லாரும் அடிக்கடி கோட் பண்ணுகிறோம், நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். இதோ நான் சீக்கிரமாய் நான் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன், அவனவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று. அப்படியானால் கிரியை மிக முக்கியம் அல்லவா என்று அநேகர் இதை கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்த தெளிவு நமக்கு மிக முக்கியமானது, மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. துல்லியமாக இதை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது. அது நம்முடைய பரிசுத்தத்தின் கிரியைகளாக இருக்கலாம். நாம் இப்படி நீதிமானாக தேவனாலே பிரகடனப்படுத்தப்பட்ட பின்பு, அல்லது நீதிமானாக்கப்பட்ட பின்பு, அல்லது ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் பரிசுத்தமாகுதல் அல்லது obedience to the commandments of God, கடவுளுடைய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிதல் என்பது கிரியைதானே. இந்த கிரியை இல்லாதபடி எப்படி நாம் பரிசுத்தமாக முடியும் என்று. 2வது, நான் ஊழியத்தின் கிரியைகளை கொண்டு தேவனுடைய சமூகத்திலே போகாவிட்டால் நான் வெட்கப்படுகிறவனாக இருப்பேனே என்று. சோ பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது என்னுடைய கீழ்ப்படிதலின் கிரியைகள், 2வது ஊழியத்திலே நான் செய்கிற இந்த கிரியைகள், இந்த 2ஐயும் குறித்து
என்ன? ஏனென்றால் அதன் அடிப்படையில் தானே நமக்கு பலன்கள் உண்டாகும். இந்த விசுவாசத்தை நாம கிரியையின் மூலமாக செய்துதானே போக வேண்டும் என்பது அது மிகவும் தவறான காரியம். அது மாத்திரமல்ல, அது நம்மை நரகத்திலே தள்ள போதுமானது என்பதை முதலாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த கிரியைகள் அல்லது நம்முடைய கீழ்ப்படிதல், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் அல்லது பரிசுத்தமாக்கப்படுதலிலே நாம் ஒவ்வொரு சின்ன சின்ன கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிதல் என்பது நான் நீதிமானாக தேவனால் பிரகடனப்படுத்தப்பட்டதனுடைய பலாபலனாக வருகிறது அல்லது அதன் மூலமாக வருகிறது, கனியாக வருகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த கிரியைகள் எதற்காக அல்லது கிரியைகளின் அடிப்படையிலே கிரியைகளின் அடிப்படையிலே தான் நீ வந்து சேர வேண்டும் என்பது போல, அல்லது என்னுடைய நியாய தீர்ப்பு, உங்களுடைய நியாய தீர்ப்பு இந்த கிரியைகளின் அடிப்படையிலே இருக்கிறது என்று அல்லது கிரியைகளின் படி இருக்கிறது என்று ரோமர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே தெளிவாய் வாசித்தோமே. இன்னும் பல வசனங்கள் இருக்கிறதே, யாக்கோபு எழுதின நிருபத்திலே இருக்கிறதே என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குறைந்தபட்சம் 4 காரியங்களுக்காக இந்த கிரியை மிக முக்கியமானது. நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிக்கப்படுதல் என்கிற காரியம் அல்லது நீதிமானாக்கப்படுதல் விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுதல் அல்லது மறுபடியும் பிறத்தல். 3 வார்த்தைகள் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் பிறத்தல், 2வது ரட்சிக்கப்படுதல், 3வது நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுதல். 3ம் ஆல்மோஸ்ட் சிமிலர், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் சேர்த்துதான் நாம ரட்சிக்கப்படுதல் என்று சொல்லுகிறோம். இந்த காரியம் முழுக்க என்னுடைய ஆவியிலே நடைபெறுகிற காரியம் அல்லது this happens deep down in my heart. ஒரு மனிதனுடைய இருதயத்தினுடைய ஆழத்திலே நடக்கிற காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்ததா இருந்த என்னுடைய ஆவி அப்படின்னு சொல்லும் போது அது அது மிகவும் ஆழமான ஒரு இடத்திலே இருக்கிறது. அங்கேதான் இந்த உயிர்ப்பிக்கப்படுதல் நடக்கிறது. அங்கேதான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கிறது. அதை யார் நடப்பிக்கிறார்கள்? தேவன் நடப்பிக்கிறார், அல்லது திருத்துவத்தின் 3ஆம் நபராகிய God himself in Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர். சோ தம்பி இளங்கோ முதல்ல மென்ஷன் பண்ண அந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அந்த 17, 18, 19 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 18, 19, 20, 21 கடைசி வரையிலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயத்திலே கிரியை செய்கிற அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிற எவ்வளவோ அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ரொம்ப ரீசெண்டா யூஜினா எனக்கு அந்த வசனங்களினுடைய அர்த்தத்தை சொல்லும்படி கேட்டதுனால நான் திரும்பியும் அதை படிக்கும்போது இட் இஸ் சோ அமேசிங். 2-3 நாட்களாக காலையில அதை கம்ப்ளீட்டா மெமரைஸ் பண்ணணும்னு உட்கார. இட் இஸ் சோ காம்ப்ளிகேட்டட், சோ பவர்ஃபுல். ஆனா தம்பி இளங்கோ மனப்பாடமா வச்சிருக்காங்க. இட் இஸ் சோ அமேசிங். பிரைஸ் காட் ஃபார் தட். சோ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவ்வளவு பெரிய ஒரு வல்லமையோடு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உள்ளே நடப்பிக்கிற ஒரு காரியம்தான் அந்த ஆவி, அந்த அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த என்னை உயிர்ப்பிக்கிற அந்த காரியம். அப்போ சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இது எனக்குள்ளே இவ்வளவு வல்லமையான காரியமாக எனக்குள்ளே நடந்தாலும் எனக்கு ஒரு அஷூரன்ஸ், அது எப்படி எனக்குள்ளே நடந்ததா நடக்கலையான்னு சொல்லி எனக்கு அறிய முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அருமையானோர்களே, ஒரு இருளடைந்த ஒரு ரூம்ல நம்ம வீட்டுக்கு வெளியிருந்து வீட்டுக்குள்ள என்டர் பண்ண உடனே ரொம்ப இருட்டா இருக்குது. ராத்திரி வந்துட்டோம், லைட் போடாம போயிட்டோம்.
தட்டு தடுமாறி ஸ்விட்ச் எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அங்கிருந்து ஸ்விட்ச் போட்டுட்டோம். ஸ்விட்ச் போட்ட உடனே அந்த எலக்ட்ரிசிட்டி அவ்வளோ பவர்ஃபுல்லா வருது. வந்து அந்த ஃபிலமெண்ட்ல என்னெல்லாம் வேலைகள் நடந்து அந்த பிரைட்னஸ் வருது. ஸோ ஸ்விட்ச் போட்ட உடனே லைட் வரணும். ஸோ அந்த லைட் வருகிறது ஒரு அடையாளம். ஸோ அந்த லைட் வரலைன்னா ஸ்விட்ச் போட்டாச்சு, லைட் இஸ் ஆன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா லைட் வரலைன்னா, ரூம் வெளிச்சம் ஆகவில்லை என்றால் அப்பனா ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குது. உண்மையிலே the light is not functioning. சோ அருமையானவர்களே, அது போலதான் நம்முடைய இருளடைந்திருந்த நம்முடைய உள்ளத்திலே, இருதயத்திலே ஒளி ஏற்றப்படுகிறது. ஒளியாகிய கிறிஸ்து பிரகாசித்தபடினாலே அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தேவனுடைய சாயலா, தேவனுடைய மகிமையின் அறிவாகி அந்த ஒளி நம்மளே பிரகாசித்த போது, அது பிரகாசித்திருக்க வேண்டும். பிரகாசித்ததா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும்? சோ இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடத்திலே மறுபடியும் பிறத்தல் என்கிற காரியத்தை குறித்து சொல்லும் போது அதைத்தான் சொல்லுகிறான். இது ஆவியிலே நடக்கிற ஒரு காரியம். அதை அவனால புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் இதை ஒரு மனிதனுக்குள்ளே, உனக்குள்ளே செய்வார். அதை நீ அடையாளங்களினாலே கண்டுகொள்ள முடியும். என்ன அடையாளங்களினாலே? எப்படி ஒரு காற்று அடிக்கும் போது, அந்த காற்று அடிக்கும் போது அதனாலே அசைவுகள் உண்டாகிறதை நாம பார்க்கிறோம். இலைகள் அசைகிறது, அப்போ கொஞ்சம் சத்தங்கள் கேட்குது. இது எல்லாமே அந்த இலைகளினுடைய அசைவு, அந்த எல்லாமே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே மிக இலைகளின் அசைவல்ல, பெரிய அசைவுகள் உண்டாகிறது. அந்த எதுவுமே நம்ம ஃபீல் பண்ண அதாவது நமக்கு தெரியாது. சோ எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? கிரியைகளினாலே தான். நானே, நல்ல கவனிங்க, நானே என்னுடைய ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை கிரியைகளினாலே தான், எனக்குள்ளே ஆரம்பிக்கிற கிரியைகளினாலே தான் கண்டுகொள்ள முடியும். ஆகையினாலே அது ரொம்ப முக்கியமானது. என்னுடைய இருதயத்திலே உண்டாகிற அந்த வெளிச்சம், ஃபார் எக்ஸாம்பிள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய இருதயத்திலே நான் மறுபடியும் பிறந்த போது அல்லது ரட்சிக்கப்பட்ட போது அந்த விசுவாசம் எனக்குள்ளே அவேக்கன் ஆகிறது. நான் முதல்ல சொன்னது போல அதோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மேல அல்லது தேவன் மேலே ஒரு பயங்கரமான அன்பு எழும்புகிறது. சோ என்னுடைய இருதயம் அசைகிறது. என்னுடைய இருதயத்திலே ஆசைகள் கிளர்ந்து எழும்புகிறது. என்ன ஆசைகள்? தேவன் மேலே ஆசைகள். அவருடைய வார்த்தையை நான் தாராளமாய் ஏராளமாய் வாசிக்க வேண்டும் என்கிற ஆசை. கூடுமானால் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு கூட 10 அதிகாரம் 15 அதிகாரம் படிக்கணும் போல ஆசையா இருக்குது. நேற்று வரையிலும் அது இல்லை. சோ இப்படிப்பட்ட அசைவுகளை, இப்படிப்பட்ட கிரியைகளை என்னுடைய இருதயத்திலே நான் உணர்ந்தாக வேண்டும். சோ அதனுடைய அடுத்த ஸ்டெப் தான் வெளிப்படையாக நான் ஆராதனைக்கு போறதுக்கு ரொம்ப டைமுக்கு போனோம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அங்கே அது நான் கடமைக்காக செல்லவில்லை. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமானது அருமையானே. கிரியையும் கிருபையையும் நம்ம பகுத்தறிவதற்காக இது ரொம்ப முக்கியமானது. சோ நான் இதுவரையிலும் கடமைக்காக ஆராதனைக்காக சென்று கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுதோ என் இருதயத்திலே ஒரு புதிய கிரியை, இருதயத்திலே ஒரு கிரியை உண்டாயிருக்கிறது. அது என்ன கிரியை? இயேசு கிறிஸ்துவின் மேல் தணிக்க முடியாத அன்பு கிளர்ந்து எழுந்து அது ஜுவாலை போல, அக்னி போல பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறத நான் உணர்கிறேன். அவரை நான் ஆராதிக்க கார்ப்பரேட்டா கூடி மற்ற அந்த தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் ஆராதிக்க எனக்குள்ளே ஒரு துடிப்பை நான் பார்க்கிறேன். இயேசுவை காண வேண்டும், என்னுடைய ஆவியிலே காண வேண்டும் என்கிற ஆசை எனக்குள்ளே கிளர்ந்து எழுகிறதை நான் பார்க்கிறேன். இது எல்லாமே கிரியைகள். கிரியைகளினுடைய, அதாவது இருதயத்திலே உண்டாகிற கிரியைகள், அதுக்கு பிறகு சரீர பிரகாரமாக கிரியையாக உண்டாகிறது. இன்றைக்கு அநேகர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ABCD, அதாவது அக்செப்ட் தட் யூ ஆர் அ சின்னர், நான் பாவி என்று உணர்ந்து
அந்த வசனத்தின்படி, அதாவது யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே நான் விசுவாசிக்கிறேன், அவரை இன்று முதல் நான் ஏற்றுக்கொண்டேன், அவரை பின்பற்றுகிறேன் என்று ஒரு தீர்மானம் நான் எடுத்ததன் மூலமாக நான் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று ரொம்ப அந்த தாங்கள் மாம்சத்திலே எடுத்த அந்த டிசிஷன்ல மிக ஆழமான ஒரு நம்பிக்கையை வைத்து அதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். வாட் இஃப் இட் இஸ் a false assurance? அது ஒரு தவறான அல்லது அது ஒரு தோற்றமா இருக்கிற தோற்றத்திலே மாத்திரம் இருக்கிற ஒரு அஷூரன்ஸா இருக்குமானால் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? ஆகையினாலேதான் முதலாவது கிரியை எதற்கென்றால், என்னுடைய ரட்சிப்பை குறித்து அந்த கிரியைகளினுடைய வெளிப்பாடு எனக்குள்ளே வருகிறதை வைத்து நானே ஃபீல் பண்ணுவது. ஆகையினாலே கிரியை ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, இது மற்றவர்கள் என்னை பார்க்க, அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் மற்றவர்களுடைய முன்னிலையிலே சாட்சியான ஒரு வாழ்க்கையை என்னுடைய சரீர பிரகாரமான கிரியைகளினாலே நான் வெளிப்படுத்த வேண்டியவனாக இருக்கிறேன். அது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. சோ அது இருதயத்திலே அந்த நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுதல் என்கிற காரியம் நான் ஏற்கனவே பார்த்தது போல, இட் ஹேப்பன்ஸ் டீப் டவுன் இன் மை ஹார்ட். அது கிரியாக வெளிப்படும் போதுதான் மற்றவர்கள் முன்னால நான் சாட்சியாக விளங்க முடியும் என்னுடைய சரீரத்தின் கிரியைகளினாலே. மூன்றாவது, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனாகிய கர்த்தர், சோ ரட்சிப்பு விசுவாசத்தினாலே வருகிறது. ஆனால் கிரியைகள் என்னென்ன, எதனால் முக்கியமானதுங்கிறதான் பார்த்து வருகிறோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம், 3வது அதிகாரம் 10வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. சபையின் மூலமாய் இஸ் ஈக்குவல் டு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சோ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே தேவனாகிய கர்த்தருடைய அனந்த ஞானம் செயல்பட்டது. அவருடைய அந்த எல்லையற்ற வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளே கிரியை செய்தது நிமித்தமாக நான் புத்துயிர் பெற்றேன், நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன், நான் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டேன் என்றால் அது வானமண்டலங்களில் உள்ள அந்த உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அது வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்பது தேவனாகிய கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டமாயிருக்கிறது. அருமையானவர்களே, சோ என்னுடைய இருதயத்திலே நடைபெற்ற அல்லது என்னுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் செய்த ஆழத்திலே செய்த இந்த கிரியையை அவன் அந்த உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அறிய முடியாது. ஆனால் அதனுடைய கிரியையாக அது வெளிப்படும் போது, ஆனால் நல்லா கவனிங்கள், அது கிரியையாக வெளிப்படும் போது நான் என் சுயமாய் செய்கிற கிரியைகளுக்கும் இந்த பலனாக அல்லது கனியாக எனக்கு உள்ளே நான் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்ட காரியங்களின் விளைவாக வருகிற கனிகளாக கிரியைகள் வருவது வேறு. ரெண்டும் வேற. சோ 3 காரியங்களை சொன்னேன். 4வது காரியம், நாம் பலாபலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, ரிவார்டை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்கும் பொழுது என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில், ஏனென்றால் மற்றவர்கள் அங்கே பார்க்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்கும்போது இது கிருபையினால் வந்த அல்லது இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே உண்டான கிரியைகள் என்பது அங்கே வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஆகையினாலே அதன் அடிப்படையிலே தான் அந்த பலாபலன்கள் அல்லது ரிவார்ட்ஸை கடவுள் கொடுக்கிறதாக நமக்கு தீர்மானித்திருக்கிறார். அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். 4 காரியங்களை பார்த்தோம். இப்ப நாம தொடர்ந்து இந்த 13, 14, 15 வசனங்களை
முடிக்க வேண்டும். இந்த இந்த காரியம் தெளிவாக நாம எல்லாரும் பெற்றுக்கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிரியைகளினாலே நாம் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை, அல்லது நம்முடைய கிரியைகளினாலே தேவனுடைய சமூகத்திலே நாம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. நம்முடைய கிரியைகள் எல்லாமே 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 அழுக்கான கந்தையாக இருக்கிறது. ஆகையினாலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுதெல்லாம் தொடர்ந்தேர்ச்சியாக நான் நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது தொடர்ந்தேர்ச்சியாக பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற காரியத்திற்காக நான் ஜெபத்தினாலே கர்த்தருடைய முகத்தை நான் தேடும் பொழுது என்னுடைய எந்த நீதியையும் நான் எடுத்துக்கொண்டு வர முடியாது. எப்பொழுதுமே வெறுமையாக்கப்பட்டவனாக அந்த நான் என்னுடைய ஊழியங்களை குறித்த காரியங்கள் அல்லது என்னுடைய பரிசுத்தத்தை குறித்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி நான் வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் இது தேவனுடைய சமூகத்திலே அருவருக்கப்படத்தக்க காரியம்னு சொல்லி அதை மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு வராம இருந்தா நான் அங்கீகரிக்கப்பட மாட்டேன் என்கிற காரியம். கிரியைகளினாலே அல்ல, ஆனால் இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்துல வரும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது, அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நற்கிரியைகள் எனக்குள்ளே உருவாக்கப்படுகிறது. அந்த கிரியைகள் வேண்டும். அந்த கிரியைகள், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நாம் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ரட்சிப்பை இனாமாக மாத்திரம் நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆசீர்வாதமாக மாத்திரம் பெற்றுக்கொள்கிறேன். வெறுங்கையனாக விரிக்கப்பட்ட கைகளோடு நடுங்கிய இருதயத்தோடு அல்லது உடைக்கப்பட்ட இருதயத்தோடு நடுநடுங்கிய கரங்களோடு அதை நான் பெற்றுக்கொள்ளதான் முடியுமே தவிர தேவனுடைய சமூகத்திலே எந்த வீம்பும் அங்கே செல்லாது, அதை நாம் செய்ய முடியாது. திரும்பியும் வாசிக்கலாம். 13, 14, 15, 13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இப்போ அடுத்த 2 வசனங்களிலே 4 காரியங்களை சொல்லுகிறார். மிகவும் சுருக்கமாக நாம பார்த்து அதை முடிக்கலாம். 4 காரியங்கள். ஏன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை நான் பின்பற்றுகிற அந்த கிரியைகளினாலே நான் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை, மாறாக விசுவாசத்தினாலே என்பதற்கு 4 காரணங்களை மிகவும் சுருக்கமாக சொல்லுகிறார். நாமளும் மிகவும் சுருக்கமாக அதை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலையிலே நமக்கு உதவி செய்வாராக. 1, 14வது வசனம், நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் அல்லது நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி நீதிமான் ஆக்கப்பட விரும்புகிறவர்கள் அல்லது கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட விரும்புகிறவர்கள் சுதந்திரவாளிகளானால் அல்லது அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறவர்களானால் அல்லது உலகத்தை சுதந்திரிப்பவர்களானால் விசுவாசம் வீணாய் போகும். அதான் ஃபர்ஸ்ட் காரியம். அப்போ என்ன சொல்லுகிறார்? நான் என்னுடைய கிரியைகளை கொண்டு வரும் பொழுது அல்லது தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் என்னுடைய சுயமாய் நான் கீழ்ப்படுகிற அந்த காரியத்தை நான் கொண்டு வரும்போது விசுவாசம் இல்லாமலே போயிருது. எவ்வளவு டேஞ்சரஸ் பாருங்க. விசுவாசத்தினாலேதான் மாத்திரம்தான் நான் அவருடைய சமூகத்துல வரவே முடியும். அப்ப கிரியைகளை நான் கொண்டு வரும்போது விசுவாசம் அவமாய் போய்விடுகிறது, அதாவது இல்லாமல் போய்விடுகிறது என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நான் நம்பி அதை கொண்டு வரும்போது விசுவாசம் வீணாய் போகிறது. சரி, விசுவாசம் வீணாய் போனால் என்ன? அருமையான இதே அதிகாரத்துல நம்ம பின்னால பார்ப்போம். ஆபிரகாம், நல்ல கவனிங்க, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் பலன் கொண்டு போனான், விசுவாசத்திலே பலன் கொண்டு போனான். ப்ரொபோர்ஷனேட்டாக தேவனாகிய கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தினாலே மகிமைப்பட்டார். That's a very important principle. இந்த கொள்கை நமது இருதயத்திலே மிகவும் ஆழமாய் பதிக்கப்படுவதாக. The more we come by faith, God is glorified.
அமேசிங் பிரின்சிபிள். ஆனால் நான் கிரியையை கொண்டு வரும்போது தேவனுக்கு மகிமை ஏற்படுவதில்லை. விசுவாசத்திலே அப்படின்னு சொல்லும் போது வெறுமையாக்கப்பட்ட கைகளோடு, விரிக்கப்பட்ட கைகளோடு நான் அவருடைய சமூகத்திலே வரும்போது God is glorified. தேவன் மகிமைப்படுகிறார். நான் அங்கே கனவீனப்படுத்தப்படுகிறேன். நான் கனவீனமான நிலைமையில்தான் இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொண்டு வருகிறேன். The more I acknowledge my dishonor, நான் அருவருப்பானவன், தேவன் நீதிபரர், நான் பொய்யன். இந்த வசனங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நான் பொய்யன், எந்த மனிதனும் பொய்யன், நான் பொய்யன், தேவன் நீதிபரர் என்று நான் ஒப்புக்கொள்ள அதுதான் விசுவாசம். அதனாலே தேவன் மகிமைப்படுகிறார். அப்ப இங்க முதல் காரணம் என்ன கொண்டு வருகிறார்? நீ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை சார்ந்து வருவாயானால் தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த விசுவாசம் அவமாய் போய்விடுகிறது. இரண்டாவது என்ன நடக்கிறது? விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். வாக்குத்தத்தமும் இல்லாம போயிருது. சரி, வாக்குத்தத்தம் இல்லாமல் போனா என்ன? அவமாய் போனால் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய கிரியைகளை நம்பி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வருவேன், ஆனால் வாக்குத்தத்தம் வீணாய் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் கனவீனப்படுத்தப்படுகிறார். இப்போ நான் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கிஃப்டா கொடுக்கறதுக்காக நான் ஒரு ப்ரெஷஸான காரியத்தை, ஒரு விலையேற பெற்ற பொருளை நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா அங்கிள் நீங்க இத வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நான் உங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக ஃப்ரெடிட்டையோ இல்லாட்டி இளங்கோட்டையோ, தம்பி உங்களுக்கு நான் ஒரு கிஃப்டா இதை நான் கொடுக்க விரும்புறேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு காரியம்னா அதை கிஃப்டா கொடுக்குறேன்னு சொல்லும் போது, அங்கிள் இந்த காசை வச்சுக்கோங்கன்னு சொன்னா அது எனக்கு பெருத்த அவமானம்னா, பிகாஸ் நான் ஒரு ஈவாக அதை ப்ராமிஸ் மூலமாக அதை கொடுக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துல நாம் அறிந்திருக்கிறோம், இந்த தேவன் தாமே கட்டி உண்டாக்கின, அதாவது அதை அல்ல, அந்த வசனம் எப்படி வருதுன்னா, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடி போனார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படவில்லைன்னு சொல்லி போட்டிருக்கேன். வெட்கப்படவில்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டா God was glorified. ஏன்னா பரமதேசத்தை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சோ பரமதேசத்தை வாக்கு பண்ணினவரிடத்திலே நான் விசுவாசத்தினாலே வராதபடி என்னுடைய கையை வெறுமையாக்கினவராக விரித்து கொண்டு ஒன்றுமே இல்லை என்று வராமல் நான் என்னுடைய ஏதோ ஒன்றை அவருக்கு செலுத்தலாம் என்று வருவேனானால், அல்லது அந்த மென்டாலிட்டியில மைண்ட் செட்ல வருவோமையானால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வெட்கப்படுகிற ஒரு நிலைமை உண்டாகும். அது உண்டாக போவதில்லை, ஆனால் தியரட்டிக்கலி அது உண்டாகும். 3வது 15வது வசனம், மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. இந்த நியாயப்பிரமாணத்தை சார்ந்து, நியாயப்பிரமாணத்தை நான் என்னுடைய சுயமுயற்சியினாலே அதற்கு கீழ்ப்படிந்து, அந்த கீழ்ப்படிதலை அவருக்கு பிரீதியாக நான் கொண்டு வர வேண்டும் என்று நான் முயற்சிப்பேனே, ஆனால் நடக்கிறது என்னன்னா அதுக்கு மாறாக நடக்கும். நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை கொண்டு வரும். இட் பிரிங்ஸ் wrath. அது எப்படி? பல இடங்களிலே வாசித்திருக்கிறோம். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பிரின்சிபிள்னா, அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவனானால், ஒன்றையும் விடக்கூடாது. நீ 99.9% நியாயப்பிரமாணங்களை நீ கை கொள்ளுகிறாய், ஆனால் 1% அல்லது 0.001%, அதாவது ஒரு சின்ன கட்டளையை மீறுகிறாய் என்றால் அந்த மீறுதல் போதும்
உண்மையிலே தேவனுடைய நித்திய நரக கோபாக்கினை உன்மேல் கொண்டு வர்றதற்கு அது போதும். நீ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறதுனால் நீதிமான் ஆக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் 100% பின்பற்ற வேண்டும். அது ஒருவனாலும் ஒருபோதும் கூடாது. அப்படி நீ முயற்சிப்பாயானால் நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுவதற்கு பதிலாக தேவனுடைய கோபாக்கினையை சம்பாதித்துக் கொள்வாய். 4வது காரியம் 15வது வசனம். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது, அதை பார்த்தோம். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான் ஆக்கப்படும்படியாக அந்த கீழ்ப்படிதலின் மூலமாக உன்னுடைய சுய முயற்சியினாலே நான் தேவனுடைய பிரமாணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிவதனாலே நான் அவருடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ வருவாயானால், மாறாக இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது என்றால் அது மீறுதலை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை என்றால், இதற்கு நம்ம இன்னொரு வசனத்தை வாசித்தாதான் ரொம்ப தெளிவாக விளங்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம். அந்த 7வது அதிகாரத்துக்கு வரும்போது நம்ம டீட்டெயில்டா படிப்போம். ஆனாலும் கூட இந்த குறிப்பிட்ட குறிப்பை நாம் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அதன் பின்பு 7-8 வசனங்களை வாசிக்கிறேன். 5வது வசனம். நாம் மாம்சத்திற்குட்பட்டிருந்த காலத்தில், அதாவது மாம்சத்தின்படி நடந்த காலத்தில், நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுவதற்கு முன்னால நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. ஒரே ஒரு சொற்றொடரை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள், மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணத்தினாலே பாவ இச்சைகள் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். நம்ம வாசித்த அந்த பகுதியில நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை என்று சொல்லுகிறார். அதை தான் இங்கே விளக்கமாக பேசுகிறார். இப்ப 7வது வசனத்துக்கு வருவோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. என்ன சொல்லுகிறார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு 430 வருடங்களுக்கு பிறகு நியாயப்பிரமாணத்தை தேவன் மோசேக்கு கொடுக்கும் போது நியாயப்பிரமாணம் வந்துச்சு. ஆனா அதுவரைக்கும் நீதிமான் ஆக்கப்பட்டவர்களிடத்துல மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த மனசாட்சியின் படி, நல்ல கவனிங்க, மனசாட்சியின் படி நிச்சயமா ஒரு விபச்சாரம் ஒருவன் செய்வானானால் அவனுடைய மனசாட்சி குத்தம். அது யாரானாலும் சரி, இப்பவும் சரி, ஒரு ரிமோட் பிளேஸ்ல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய வசனம், பைபிள் இல்லாத ஒரு ரிமோட் பிளேஸ்ல ஒரு ஆதிவாசினாலும் ஒரு விபச்சாரம் செய்வானால் அல்லது திருடுவானா, அந்த சொசைட்டிக்கு ஒரு கான்சியன்ஸ் உண்டு, மனசாட்சிக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனசாட்சி உண்டு. அது மாதிரி அதை அடித்துக்கொள்ளும். ஏதோ ஒரு சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போதோ மிக தெளிவாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது கடவுளுடைய, மனிதனை படைத்த கடவுளுடைய தெளிவான சித்தமாக, தெளிவான கட்டளையாக கொடுக்கப்பட்டது. அப்போ இதுவரையிலும் ஏதோ சம்திங் ராங்னு தான் தெரியுமே ஒழிய, இந்த நியாயப்பிரமாணம் வந்த போதோ மிக தெளிவாக பாவம் என்றால் என்ன என்பதை குறித்த தெளிவு உண்டாகிறது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னும் கீழே பாத்தீங்கன்னா, அதே நாம் விட்ட வசனம் 7வது வசனத்துல மீதி பகுதியை பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். நல்ல கவனிங்க, ரொம்ப மிகவும் ஸ்பெசிபிக்காக இச்சை என்கிற காரியத்தை ஏன் கொண்டு வருகிறார்? இச்சைன்னு சொன்ன உடனே நாம அந்த செக்ஷுவல் லஸ்ட்,
பாலியல் தொடர்பான இச்சையை மாத்திரம் நம்ம எடுக்கக்கூடாது. ஏற்கனவே நாம அடிக்கடி பார்த்திருக்கிறோம். டிசைர், ஆசைகள் ரொம்ப முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசைகள். அப்போ அதே நான் சப்ஸ்டியூட் பண்ணி படிக்கிறேன். ஆசைப்படாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் ஆசை, எக்ஸ்ட்ரீமான ஆசை பாவம் என்று அது நான் அறியாமல் இருப்பேன். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிச்சுட்டு இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். பாவமானது கற்பனையினாலே, அதாவது கட்டளைகளினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் சகலவித ஆசைகளையும் என்னிலே நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்கும், அல்லது பாவத்துக்கு பலன் இல்லாம இருக்கும். இப்போ பாவம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்னது? எக்ஸ்ட்ரீம் டிசைர் தான் பாவம்னு தெரியுது. அப்போ ஒரே ஒரு சின்ன காரியத்தை காமிக்க விரும்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதுதான். யாத்ராகமம் 20வது வசனம், 20வது அதிகாரம், அந்த நியாயப்பிரமாணத்துக்கு, ஒரிஜினல் நியாயப்பிரமாணத்துக்கு போறோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஆக்சுவலா என்ன சொல்ல வருகிறார், அந்த இச்சை என்கிற காரியத்தை ஸ்பெசிபிக்காக ஏன் கொண்டு வருகிறார் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். 19வது அதிகாரம், 20வது அதிகாரம் 17வது வசனத்துல அந்த கடைசி பிரமாணம். நல்ல கவனிங்க. இந்த இந்த 10 கட்டளைகள் ரொம்ப ரொம்ப கருத்தாளமுள்ள பவர் பேக்ட். ஏன்னா தேவனுடைய கட்டளை பார்த்தீங்களா, ரொம்ப அமேசிங்கான காரியம். முதல் கற்பனை ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா தனியா நிற்கும். முதல் கற்பனை. அதுக்கு பிறகு வர்றது எல்லாமே கிரியைகளை ஆதாரமாக கொண்டு வர்றது மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, சொல்லாதிருப்பாயாக, செய்யாதிருப்பாயாக அப்படின்னு வருது இல்ல. ஆனால் கடைசி 10வது கட்டளை எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு கவனிச்சிருப்பீங்க ஒரு சிலர், இல்லாட்டி கவனிங்க. 17வது வசனம், பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய, அதாவது உனக்கு இல்லாதவனுடைய வீட்டை, உனக்கு இல்லாத வீட்டை நீ டிசைர் பண்ணாத. அதான் அதனுடைய அர்த்தம் ஆக்சுவலா. அதாவது உனக்கு வீடு இல்லை, ஆனா மற்றவங்க வீடு வச்சிருக்காங்க, அதை அதை டிசைர் பண்ணாத. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. சோ இந்த 10வது கட்டளை நல்லா கவனிங்க. அதனுடைய டிஃபரன்ஸ் என்னன்னா, இது ஒண்ணுதான் இருதயத்தின் ஆழத்துல, இருதயத்திலே உள்ள காரியத்தை வெளிப்படுத்துகிறது. மீதி எல்லாம் கிரியைகளாக வருகிறது. அப்கோர்ஸ் முதல் கட்டளை ரொம்ப வித்தியாசமானது. மீதி எல்லாம் கிரியைகளை சார்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கடைசியில உள்ளது, நீ தேவனை தவிர வேற எதையுமே நீ ஆசைப்படாதே என்பதுதான். எந்த பொருளின் மேலும், எந்த மக்கள் மேலும், எந்த உறவுகள் மேலும், எந்த உடைமைகளின் மேலும் உன்னுடைய ஆசை செல்லக்கூடாது என்பது. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார், இது நியாயப்பிரமாணம் வருகிறது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் விபச்சாரம் செய்தா கூட ஒருவேளை அது ஒரு மனது அடித்துக் கொள்ளுமே தவிர அது எப்படி பாவம் என்று எனக்கு தெரியாது. ஆனா நியாயப்பிரமாணம் வந்த போதோ, நீ பிறனுடைய மனைவி அல்லது உன்னுடைய மனைவி அல்லாத இன்னொருவனை நீ ஆசைப்பட்டால், இருதயத்திலே ஆசைப்பட்டால் பாவம் என்று சொல்லுகிறது. சோ இதைத்தான் அவர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் வந்ததினாலே பாவம் என்னதென்று தெளிவா எனக்கு தெரிந்து விட்டது. இச்சையே பாவம், டிசைரே பாவம். அப்படின்னா this makes me more and more humble. என்னால முடியாது. இது பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுமே, ஆனால் எனக்குள்ளே வருகிற இந்த ஆசைகள் எல்லாம் பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுமே, ஆனால்
ஐ லே ஃபிளாட், நான் முகம் குப்புற தேவனுடைய சமூகத்திலே விழுவதல்லாது, முகம் குப்புற விழுந்து என்னுடைய முகத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்க முடியாதபடி, அதைதான் அந்த ஆயக்காரன் செய்தான். நான் தாழ விழுந்து என்னுடைய முகத்தை நான் தூளிலே புதைத்து கொண்டு வெறுமையான கையை விரித்து ஐயா என்று சொல்லி வருவதுதான் விசுவாசம். அப்படி வரும்போது உனக்குள்ளே எந்த நீதியும் இல்லை, ஆனால் என்னுடைய நீதி, my own righteousness that was fulfilled in my son, என்னுடைய குமாரன் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவர் சம்பாதித்த அவருடைய நீதி, அவரே உன்னுடைய நீதியாக, அவரையே the person Christ, என்னுடைய குமாரனையே நான் உனக்காக நான் கொடுக்கிறேன், பெற்றுக்கொள். அருமையானே, தேவன் தருகிற எந்த வேற கிஃப்டும் இல்லை. இயேசு கிறிஸ்து அருளுகிற வேற எந்த ஒரு பொருள் சார்ந்த இந்த சரீர பிரகாரமான காரியங்கள் சார்ந்த நன்மைகள் அல்ல. He himself is our righteousness என்று சொல்கிறார். எனக்காக அவர் பாவமாக்கப்பட்டு அவருடைய நீதியை, the person himself, கிறிஸ்து என்கிற நபர், அவரே எனக்கு ஞானமும் அவரே எனக்கு நீதியுமாக இருக்கிறார் என்று அவரை உனக்கு அருளுகிறாரே, எனக்கும் அருளுகிறாரே. What an amazing thing. What an amazing gift. கர்த்தர் தாமே இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஓற்று தம்பி இளங்கோ.